வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மாரம்மா சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பெருமாள் மலை அடிவாரம், மிக பெரிய திடல், இருபுறமும் 7-8 கல்யாண மண்டபங்கள், அங்கங்கே திட்டு திட்டாக வைபவ உடைகளில் மனித கூட்டம். அநேகமாக எல்லா மண்டபங்களில் இருந்தும் ஸ்பீக்கர்களில் இன்னிசை. திடலுக்கு வடக்கே கிழக்கே மேற்காக மெயின் ரோடு போகிறது. ரோட்டின் வடகரையில் பெருமாள் கோயில். இதன் சந்நிதி முன்பாகத்தான் முகூர்த்தங்கள் நடக்கின்றன. வரவேற்பும் விருந்தும் மண்டபங்களில். நான் கோயில் வாசல் முன் மேற்கே சற்று தள்ளி நின்று எதிரே தெரியும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவை எனக்கு ஒரு நேர்த்தியான நாடக காட்சியாக தெரிகின்றன. நான் மாரம்மாவின் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன். கோயிலுக்கு உள்ளே மீண்டும் ஒரு கெட்டி மேளம் கேட்கிறது. காலையில் இருந்து இது 4வது அல்லது 5வது முகூர்த்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இங்கே ஒரு 10 கல்யாணமாவது நடக்கலாம். உள்ளே ஜன நெரிசலும் புழுக்கமும் தாங்காமல் பையன் அழ ஆரம்பித்து விட்டதாலும் மாரம்மாவின் கல்யாணம் அநேகமாக கடைசியாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டதாலும் நான் வெளியே வந்து நின்று கொண்டிருக்கிறேன். என் கணவர் உள்ளே இருக்கிறார். மாரம்மா மணவரையில் உட்கார்ந்ததும் வந்து சொல்வதாக சொல்லி இருக்கிறார். சற்று முன் கோயிலுக்கு உள்ளிருந்து வந்த திருமண கோஷ்டி ஒன்று மெயின் ரோட்டை கடக்கிறது. அந்த ஊர்வலம் கடக்கட்டும் என்று மேற்கே போகும் பஸ் ஒன்று கியரில் காத்து நிற்கிறது. அந்த மணப்பெண் நேற்று வரை பள்ளிக்கூடத்திற்கு போய்க் கொண்டிருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அவளை மணப்பெண்ணுக்கு தகுதியாக்க முயன்று தோற்றுப்போய் அவள் வேறு அவை வேறாக அலாதியாக தெரிகின்ற அவளது பட்டுப்புடவையும் ஜாக்கெட்டும். இந்த காட்சி அனுபவ சந்தோஷத்திற்கிடையேயும் இவையெல்லாம் மனதுக்கு இதமாக இருக்கும்போதே உள்ளே நினைவை ஏதோ நெருடுகிறது. நான் உள்ளே இருந்தபோது தனக்கு இதம் அளிக்காத ஏதோ ஒன்று நடந்ததே, அது என்னவென்று நினைவு தனக்குள் தானே தேடி பார்க்கிறது. அது நினைவுக்கு வருகிறது. ஓர் அரை மணி நேரத்துக்கு முன் எந்த கல்யாணத்திற்கு யார் வந்தார்கள் என்ற பேதமில்லாது முகூர்த்த மண்டபத்தில் எல்லோரும் நெருக்கி அடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த போது கோவிந்தம்மாள் உள்ளே நுழைகிறாள். அவளை கண்டதும் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த வீராயி ரொம்பவும் ஆவலாக கோவிந்தம்மாளை தன்னிடம் வரும்படி கையை காட்டி அழைக்கிறாள். அவளும் அங்கு வரவே இருந்த இடத்தில் இன்னும் கொஞ்சம் நெருக்கி உட்கார்ந்து கொண்டு அவளுக்கு இடம் கொடுக்கிறோம். அவள் உட்கார்ந்ததும் உட்காராததுமாக வீராயி கிசுகிசுக்கிறாள். என்ன, சனிய ஒரு வழியா தொலைஞ்சதுன்னு சந்தோஷம் கொண்டாட வந்தியா? கோவிந்தம்மாள் சிரித்து கொள்கிறாள். சிலர் இவர்கள் இருவரையும் கவனிக்கின்றனர். நான் என்னை அறியாமலே ஒரு மூலையில் மன உடையில் உட்கார்ந்திருக்கும் மாரம்மாவை பார்க்கிறேன். அவள் இவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் கண்களில் ஒரு மிரட்சி. புரிகிறது, இது நாள் வரை அவள் இழப்பதற்கு அவளிடம் ஒன்றும் இருக்கவில்லை. ஊரானின் ஏச்சு பேச்சு, ஜாடை, சுட்டல்கள் அப்போது அவளுக்கு ஒரு பொருட்டல்ல. இப்போது அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. இந்த ஜாடை சுட்டல்கள் இப்போதே கூட ஏதாவது விபரீத வடிவமெடுத்து அந்த வாழ்க்கையை பறித்து விடலாம். மாரம்மாவுக்கும் கோவிந்தம்மாளின் கணவனுக்கும் கள்ள உறவென்று சொல்வார்கள். அதை குறித்துத்தான் வீராயி அப்படி சொன்னாள். மாரம்மாவுக்கு அந்த கிராமத்தில் இப்படிப்பட்ட பெயர்கள் நிறையவே உண்டு. கோவிந்தம்மாவின் கணவன் பெயர் மட்டுமல்ல, தலையாரி முத்துவேல் முதல் கோயில் பண்டாரம் ரத்தினம் வரை எத்தனையோ பேரின் பெயர்கள் இவள் பெயரோடு இணைக்கப்பட்டு அவ்வப்போது கிராமம் எங்கும் சுவாரஸ்யமாக பேசப்படும். இவற்றில் கற்பனை உண்டென்றாலும் அத்தனையும் பொய் என்று ஒதுக்கிவிட முடியாதென்பதும் எனக்கு தெரியும். அவள் அப்படியும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்தாள். இருந்தாலும் என்னால் அவளை வெறுக்க முடிந்ததில்லை. காரணம், அப்படியொன்றும் நான் அவளின் சொந்தக்காரியோ தோழியோ உள்ளூர்காரியோ கூட அல்ல. அவள் என் வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிறாள், அவ்வளவுதான். நான் ஒரு முக்கிய சேவிகா. யூனியன் தலைமை இடத்தில் வீடு கிடைக்காததால் இவளின் கிராமத்தில் தங்கி தலைமை இடத்திற்கோ விசிட் போக வேண்டிய கிராமங்களுக்கோ போய் வருகிறேன். என் கணவர் 28 வயதிலேயே மாஜியாகி போன ஒரு போலீஸ்காரர்.
பெஞ்சாதி சம்பாதிக்கும் தைரியத்தில் சப் இன்ஸ்பெக்டரோடு ஸ்டேஷனிலேயே புரண்டு பார்த்துவிட்டு எனக்கு மட்டும் காவலாய் நின்று விட்டவர். முதலில் மாரம்மாவை பற்றி செய்தி கொண்டு வந்ததே இவர்தான். ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்றாங்க. மாசம் 7 ரூபா கேட்பாளாம். வேலையெல்லாம் நல்லாத்தான் செய்வாளாம். ஆனா பேரு தான் அவ்வளவு நல்ல பேரு இல்ல போல இருக்கு என்றார். அவர் இந்த பெயருக்காக ரொம்ப கவலைப்படுவது போல் காட்டிக்கொண்டார். ஆனால் அது போலி என்பது எனக்கு தெரியும். நான் சிரித்து கொண்டே, அவன் நடத்தையை பத்தி நான் இல்ல கவலைப்படணும், நீங்க ஏன் அலட்டிக்கிறீங்க என்றேன். அவர் பேசாமல் புழக்கடைக்கு போனார். அவர் பேசாமல் போன காரணத்திற்கு சரித்திரங்கள் உண்டு. நானும் முதலில் அப்படிப்பட்டவள் வேண்டாம் என்றுதான் நினைத்தேன். எதற்கு? விருதுப்பட்டிக்கு போற சனியன வீடு வர வந்துட்டு போன்னு என்று. ஆனால் கடைசியில் வேறு ஆள் கிடைக்காததாலும் கிடைத்த பிறகு இவளை நிறுத்தி கொண்டால் போகிறது என்ற எண்ணத்திலும் அவளை வர சொன்னேன். இவள் முதல் நாள் என் வீட்டுக்கு வரும்போதே அப்போது எதற்காகவோ வாசலில் நின்று கொண்டிருந்த என்னை பார்த்து பெரிதாக சிரித்து கொண்டே வந்தாள். வந்ததும் சம்பிரதாயமாக ஒன்றுமே இல்லாமல், வாளி எங்கக்கா இருக்கு என்றாள். இந்த 3 வார்த்தைகளிலேயே கொள்ளை களிப்பும் சிரிப்பும் அலையாடி நின்றன. அவள் நான் எதை சொன்னாலும் சிரித்தாள். அவள் ஏதாவது சொல்லும் போதும் சொல்லிய பிறகும் சிரித்தாள். ஏதாவது சிறு வேடிக்கை பேச்சுகளுக்கெல்லாம் கூட ஏதோ நாணமும் வெட்கமும் ஆளை கீழே சாய்ப்பது போல சிரித்தாள். இவளிடம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் இயல்பாகவே மிக குறைவாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. இதை வைத்து பார்த்தபோது ஊரார் சொல்வது போல இவள் ஒரு செக்ஸ் குற்றவாளியாக இல்லாமல் இவளது இந்த பலவீனத்தை பயன்படுத்தி ஆண்கள் உண்டாக்கிவிட்ட செக்ஸ் விக்டிம் ஆக இருக்கலாம் என்று பட்டது. இந்த ஆண்களை எனக்கு தெரியாதா? சரியான திட சித்தமுள்ள நானே வெளியே புறப்பட்டேன் என்றால் நானாக வீடு திரும்புவதற்கு என்னென்ன ஆயுதங்களையும் கவசங்களையும் சுமந்து போக வேண்டியிருக்கிறது? அவள் வந்த 2 நாளிலேயே என்னை பொறுத்து இவள் ஒரு பிரச்சனையாக இருக்கப் போவதில்லை என்பது தெரிந்துவிட்டது. அவள் எங்கள் வீட்டுக்கு நான் இருக்கும் நேரங்களில் மட்டும்தான் வந்தாள். நான் வெளியே கிளம்புவதாக இருந்தால் அதை ஏதாவது ஒரு வகையில் தெரிந்து கொண்டு எனக்கு முன்பாகவே கிளம்பி விடுவாள். மாலையில் நான் வந்தது தெரிந்த பிறகுதான் வருவாள். இவர் சில சமயங்களில் அவளிடம் ஏதாவது சொல்வார் அல்லது கேட்பார். அதாவது பேச்சு கொடுத்து பார்ப்பார். அவள் தன்னால் அடக்க முடியாத அந்த சிரிப்பை மட்டும் உதிர்த்துவிட்டு நழுவி விடுவாள். இவரது இந்த முயற்சிகள் 2 மாதம் நடந்தன. அவளது பதிலும் ஒரே மாதிரியாக இருந்தது. எனக்கு பயந்து கொண்டும் அதே நேரம் ஆசை விடாமலும் இவர் ஆட முயன்ற நாடகத்தை நான் காணாமல் கண்டு ரசித்து வந்தேன். நான் ஒரு வாழ்க்கை நாடக ரசிகை. நான் மார்ச் மாதத்தில் மாதர் சங்க சுற்றுலா போயிருந்தேன். அது ஒரு 5 நாள் சுற்றுலா. போகும்போது எனக்கு இக்கட்டான மனநிலைதான். அவளை நான் வரும் வரை வீட்டுக்கு வர வேண்டியதில்லை என்று சொல்லலாமா என்று நினைத்தேன். ஆனால் அப்படி சொல்வது நாகரிகமாக இருக்காது என்பதாலும் அவளே வரமாட்டாள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததாலும் ஒன்றும் சொல்லாமலே கிளம்பிவிட்டேன். திரும்பி வந்து பார்த்தபோது நான் நினைத்தபடிதான் நடந்திருந்தது. அவர் என்னை கண்டதும் ஒரே அடியாக குதித்தார். அவள் இனிமேல் இங்கு வேலைக்கு வரக்கூடாதென்றார். இந்த 5 நாளில் அவள் ஒரு நேரம் கூட குடிக்க கூட தண்ணீர் கொண்டு வந்து வைக்கவில்லையாம். இவ என்னைய இந்த ஊரு காலி பசங்களாட்டம் நினைச்சிட்டா போல இருக்கு. இல்ல இவதான் ரொம்ப ஒழுங்கா என்று கத்தினார். பாவம், அவர் எவ்வளவு திட்டங்கள் போட்டு எவ்வளவு கனவுகள் கண்டு வைத்திருந்தாரோ. நான் உள்ளுக்குள் சிரித்து கொண்டேன். அவள் வேலைக்கு வருவதை தடுப்பார் போல் தெரிந்ததும் அவளை நான் தான் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனதாக சொன்னேன். அவர் ஒரு வாரம் என்னுடன் பேசவில்லை. ஒரு நாள் காலை 10 மணி இருக்கும். இவர் வீட்டில் இல்லை. நான் அரிசி களைந்து கொண்டிருந்தேன். என் எதிரே உட்கார்ந்து இவள் காய் நறுக்கி கொண்டிருந்தாள். எனக்கே விடை தெரிந்திருந்தாலும் நான் அந்த கேள்வியை கேட்டேன். ஒருவேளை எனது விடையை அவளும் உறுதிப்படுத்திவிட்டால் உண்டாகக்கூடிய கூடுதல் சந்தோஷத்திற்காக கேட்டேனோ என்னவோ. ஏன் மாரம்மா, நான் இல்லாதப்ப நீ தண்ணி எடுத்து ஊத்தி இருந்தா என்ன? அவரு என்ன உன்னைய முழுங்கிட போறாரா? இதை கேட்டதும் அவள் என்னை நிமிர்ந்து பார்த்தாள். முதலில் அந்த கண்களில் தெரிந்த பரிதாபத்தை கண்டு எனக்கு துணுக்கென்றது. பிறகு அதை ஏன் கேட்டோம் என்று வந்தது.
அவள் கண்கள் பேசிய மௌன பாஷையின் உக்கிரம் உடனே என் குற்றத்தை உணர வைத்தது. நான் ஊருக்குள் எப்படி இருந்தாலும் என்னை நம்பி வீட்டுக்குள் விட்டிருக்கும் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற நாகரிகத்தை கடைபிடிக்கும் என்னை நீங்கள் சோதனை செய்யக்கூடாது அக்கா என்று சொல்வது போல் இருந்தது. என் குற்றத்துக்கு அவளிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதிகரித்த வாஞ்சையோடு ஓர் உரிமையை எடுத்துக்கொண்டு கேட்டேன். இவ்வளவு நல்ல குணமா இருக்கியே, இப்படி ஊருக்காரங்க கிட்டையும் நல்ல பேரை வாங்கினா என்ன மாறம்மா? இதை கேட்டு அவள் தலை குனிந்து கொண்டாள். தன்னால் குடிக்காமல் இருக்க முடியாது என்று வருத்தத்துடன் சொல்லிவிடும் ஒரு நேர்மையான குடிகாரரான என் பெரிய தகப்பனார் உருவம் என் கண்முன் வந்து போனது. சிந்தனை விடுபடுகிறது. என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஜோதி, வா, மணவரைக்கு வந்தாச்சு என்கிறார். நான் உள்ளே போகிறேன். இப்போது முன்போல் அவ்வளவு கூட்டம் இல்லை. கொஞ்சம் தாராளமாக உட்கார இடம் இருக்கிறது. மாரம்மா மணவரையில் இருக்கிறாள். ஐயர் சடங்குகளை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் மாரம்மாவின் முகத்தை பார்க்கிறேன். அதில் ஏதோ மாற்றம் தெரிகிறது. பக்கத்தில் இருப்பவர்கள் அவளை ஏதோ கேலி செய்து சிரிக்கிறார்கள். ஆனால் அவளோ அவளது வழக்கமான சிரிப்பு இருக்கட்டும், புன்னகை கூட செய்யாமல் இருக்கிறாள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை மாப்பிள்ளையை பிடிக்கவில்லையோ? நான் மாப்பிள்ளையை பார்க்கிறேன். ஊராரும் இவரும் சொன்னது போல ஆள் ஒரு மாதிரி அரை கிறுக்கனாகத்தான் தெரிகிறான். ஆனால் இது இவளுக்கும் ஏற்கனவே தெரியுமே. தெரிந்து தானே சம்மதித்திருந்தாள். நான் இதை பற்றி லேசாக கேட்டபோது கூட தன் வழக்கமான சிரிப்போடு போதுங்கக்கா என்றுதானே சொன்னாள். இப்போது மணவரையை சுற்றி எங்கள் ஊர் ஆட்களாகவே இருக்கிறார்கள். நான் அவர்களை பொதுவாக பார்க்கிறேன். கொத்தனார் சீனியை அவன் பக்கத்தில் இருக்கும் பெரியசாமி மெதுவாக இடித்து மாப்பிள்ளையை காட்டுகிறான். நான் திரும்பவும் மாப்பிள்ளையை பார்க்கிறேன். மாப்பிள்ளை கோழி தூக்கத்தில் இருப்பது போல தெரிகிறது. சீனியின் முகத்தில் ஒரு சந்தோஷ இளநகை. 4 நாட்களுக்கு முன் இவர்கள் இருவரும் பஸ் ஸ்டாப்பில் வைத்து பேசிக் கொண்டிருந்தது நினைவுக்கு வருகிறது. மாரம்மா என் வீட்டில் வேலை செய்வது அவர்களுக்கு தெரியும். இருந்தும் அவர்கள் அப்போது சத்தமாகவே பேசினார்கள். ஒருவேளை அப்படி என் காதுபட பேசுவதன் மூலம் அவளது எஜமானியாகிய என்னையும் ஒரு படி கீழ் இறக்குவதாக அவர்கள் நினைத்திருக்கலாம். உங்க ஆளுக்கு கல்யாணமாம் இல்ல? ஆமா. மாப்பிள்ள எந்த ஊராம்? மரபனூரு. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கீங்களோ? ஆமா, சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. ஆசாமி அரலூசுன்னு சொல்றாங்க. அப்படித்தான் சொல்றாங்க. அப்ப ரயில் எப்பவும் ஓடும்னு சொல்லு. அப்படி சொல்ல முடியாது. சில பேரு மத்ததுல அரலூசா இருப்பான், இதுல எம்டம்னா இருப்பான். பொண்டாட்டிய பார்க்க விடமாட்டான். அப்போ ஆளு இதுலயும் லூசா இருக்க சாமியை வேண்டிக்க. இப்போதைய சீனியின் புன்னகை சாமி தனக்கு வரம் கொடுத்து விட்டதாக சொல்வது போல் இருந்தது எனக்கு. சடங்குகள் தொடர்ந்து நடக்கின்றன. ஐயரின் செயல்களில் ஓர் அவசரமும் அதே நேரத்தில் ஓர் ஆற்றாமையும் தெரிகிறது. சிறிது நேரத்தில் மாங்கல்யம் வைத்த தேங்காய் பழத்தட்டு சுற்றுக்கு வருகிறது. எல்லோரும் அதை தொட்டு கும்பிடுகிறார்கள். கூடவே அட்சதை தட்டும் வருகிறது. ஆளுக்கு கொஞ்சம் மஞ்சள் அரிசி எடுத்துக்கொள்கிறார்கள். நானும் கும்பிடுகிறேன், அட்சதை எடுத்துக்கொள்கிறேன். 60 தாண்டிய அவர்களது ஜாதி நாட்டாமை மாரம்மாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரது பெயர் கூட மாரம்மா பெயரோடு அடிபடுகிற ஒன்றுதான். யாரோ அவர் பார்வையை திருப்பி அவரிடம் ஏதோ சொல்கிறார்கள். பக்கத்தில் இருப்பவர்கள் மெதுவாக சிரிக்கிறார்கள். மாரம்மா அவர்களை நிமிர்ந்து பார்த்துவிட்டு குனிந்து கொள்கிறாள். திடீரென்று கெட்டி மேளம் கேட்கிறது. விழித்து கொள்ளும் நான் எல்லோரோடும் சேர்ந்து அட்சதையை மணமக்கள் மேல் வீசுகிறேன். தாலி கட்டி முடிந்தது. மணமக்கள் மணவரையை 3 முறை சுற்றி வரும்போது மாரம்மாவின் முகம் பின்னும் இறுக்கமடைந்திருப்பது தெரிந்தது. பிறகு புது தம்பதி ஜாதி தலைவர் என்ற முறையில் முதலில் நாட்டாமை காலில் விழுந்து வணங்குகின்றனர். அவர் கெட்டிக்காரி கெட்டிக்காரி, எந்திரி, நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டிக்கிட்ட. ஆனா பிறந்த ஊருக்காரங்க எங்களை மறந்துடாத என்றார். இதற்கு ஒரு சிலையடை பொருள் உண்டென்றும் அதை தாங்கள் கண்டுகொண்டு ரசிப்பதாகவும் சுற்றி இருப்பவர்கள் சிரிக்கிறார்கள். அந்த சிரிப்பில் எந்த பயமும் இல்லை. தாய் ஒருத்தியை தவிர வேறு நாதியற்ற அந்த ஏழையை கோழைகளும் பாய்ந்து பார்ப்பதிலே ஆச்சரியமும் இல்லை. அவர்கள் தாங்கள் சிரிப்பதோடு கூட
மாரம்மா வழக்கமாக சிரிக்கும் அந்த கழுக்கு சிரிப்பையும் எதிர்பார்ப்பதாக தெரிகிறது. ஆனால் அவள் முகத்தில் அந்த இறுக்கம் தளரவில்லை. நாட்டாமைக்கு பின் சிலர் ஆசிர்வதிக்கிறார்கள். எனக்கு 2 நாட்களுக்கு முன் இவர் சொன்னது ஞாபகம் வருகிறது. மாரம்மா கல்யாணத்துக்கு என்ன செய்யலாம் என்கிறேன் நான். போய் ஜோரா வாழ்த்திட்டு வந்துடுவோம். வாழ்த்தறக்கு ஒரு தகுதி வேணாம்? ஆ, எல்லாம் தகுதி வச்சுக்கிட்டு தான் வாழ்த்துறானாக்கும் என்கிறார் இவர். அவர் சொன்னதை இவர்கள் உண்மையாக்கிக் கொண்டிருப்பது தெரிகிறது. மாலை மணி 3. நாங்கள் இன்னும் பஸ்ஸுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். நான் ரோட்டின் வடகரையில் மரத்தடியில் கிடத்தி இருக்கும் மின்சார சிமெண்ட் போஸ்டுகளின் மேல் உட்கார்ந்திருக்கிறேன். எதிர்கரையில் இருக்கும் 2 சிமெண்ட் பெஞ்சுகள் ஒன்றில் மாரம்மா, அவள் கணவன், இன்னும் 2, 3 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். பெஞ்சின் இடது கை மேல் கல்யாணத்துக்கு வாங்கிய சிறிய தகரப்பெட்டி இருக்கிறது. முகூர்த்த பாய் சுருட்டி அதன் ஓரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாப்பிள்ளை லேசாக உறங்க ஆரம்பித்து பெட்டி மேல் சாய ஆரம்பித்திருக்கிறான். இன்னும் கொஞ்சம் உறக்கம் கனத்தால் அவன் அதை தட்டிவிடக்கூடும். ரோட்டில் போகும் சிலர் புது மாப்பிள்ளை பகல் 3 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் தூங்குவதைக் கண்டு சிரித்து கொண்டு போகிறார்கள். அதை கவனிக்கும் மாரம்மா ஒரு முறை அவனை லேசாக தொடையில் விரலால் கொத்தி விழிக்க செய்கிறாள். விழித்தவன் அவளை பார்த்து லேசாக சிரிக்கிறான். ஆனால் அவள் முகத்தில் காணும் கடுமையைக் கண்டு பயந்தோ என்னவோ சட்டென்று சிரிப்பை அடக்கிக் கொள்கிறான். பழையபடி அந்த கேள்வி என்னுள் நுழைகிறது. இவள் ஏன் இப்படி இருக்கிறாள்? ஒருவேளை தான் எதிர்பார்த்ததற்கும் மேலாக மாப்பிள்ளை மோசமாக இருப்பதாக நினைக்கிறாளோ? அப்படி நினைக்க என்ன நியாயம் இருக்கிறது? இவளும் சரி, இவள் தாயும் சரி, இவளது அந்த மனிதர்களும் சரி, இந்த கல்யாணத்தை இடைப்பட்ட ஓர் அவசியமாகத்தானே நினைத்திருக்க வேண்டும். எல்லோரும் விரும்பியது அவள் கழுத்தை சுற்றி கணவன் என்ற ஒரு பட்டயம்தானே. அவன் யாராயிருந்தால் என்ன? பின் என்ன நேர்ந்தது இவளுக்கு? இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.